ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன பிறகும் வாசிப்போம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்திருக்கிறவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை மையம் வச்சு தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியோட தலைப்பு என்ன சொன்னால், இன்றைக்கு உள்ள காரியங்களை பார்க்கும்போது தேவையில்லாத காரியங்களில் தலையிடாதிருத்தல் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு செய்தியோட தலைப்பு தேவையில்லாத காரியங்களில் தலையிடாதிருத்தல் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆதாரமாக தான் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பார்க்குறோம். பொதுவாக தேவையில்லாத விஷயங்கள் என்று சொன்னால் இந்த பூமியில் நிறைய இருக்குது. தனக்கு கொடுக்கப்பட்ட ரூட்டை விட்டுட்டு அடுத்த ரூட்டில் போகிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு அடுத்த வேலையை கவனிக்கிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டிக்கொள்வது, சொல்லப்போனால் தன்னை சரி பண்ணாமல் மற்ற காரியங்களில் கவனமாக பார்க்குறது, இது போன்ற பல விஷயங்களை தான் தேவையில்லாத காரியங்களை தலையிடுவதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வாங்க, பசங்க அவங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க இருக்கும்போது படிப்பு விஷயமோ இல்லை விளையாட்டு விஷயமோ தேவையில்லாமல் தலையிடுவாங்க, பேசுவாங்க, சண்டை இழுப்பாங்க. அல்லது கல்லூரிலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அல்லது ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, சண்டை இழுப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. அடுத்து இன்னும் சொல்லப்போனால் தொழில் அடிப்படையில் பார்க்கும்போது தேவையில்லாமல் இங்கே கேட்டாங்க சொல்லுவாங்க, சொன்னதாக சொல்லுவாங்க, தேவையில்லாத காரியத்தில் இட்டு மனிதரை மாட்டி விடுறதுக்காக எதுவாக என்ன சொல்லுவாங்க செய்வாங்க. இது போன்ற காரியங்களினால் என்ன உண்டாகும்னா பிரச்சனைகள் தான் தேவையில்லாமல் உண்டாகும். சம்மந்தப்பட்டவங்க உண்டாகும், அதில் தலையிடுற எல்லாருக்கும் உண்டாகும், சம்மந்தப்படாதவங்களுக்கும் சேர்த்து உண்டாகும். அப்படிங்கும்போது இன்றைக்கி செய்தியோட தலைப்பு என்னென்னு சொன்னால் தேவையில்லாத காரியங்கள் தலையிடாதிருத்தல் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். வேதம் இது எப்படி அழகாக சொல்கிறதுனா, வழியே புகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்திருக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. பொதுவாக ஒரு நாயை பார்த்திங்கன்னா காதை பிடிச்சிட்டு தான் செய்யும், சும்மா விடுமா, விடாது, கடிச்சிடும், பாதிப்பு உண்டாக்கிவிடும், சேதத்தை ஏற்படுத்தும். அப்போது சும்மா இருக்கிற நாயை பிடிச்சி காதை பிடிச்சி இழுத்தோம்னா அது ஆபத்தை உண்டாக்குறது போல் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுகிற பொழுது ஆபத்து பாதிப்பு உண்டாக்குற மாதிரி நடக்கும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, படிப்பின் காரியம் சரி, வேலை விஷயத்தும் சரி, தொழில் விஷயங்களும் சரி, பொதுவான விஷயங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறாங்க, தலையிடுதாங்க. மற்றவங்க பேசப்பட்டு இவங்க பேசுகிறது, மற்றவங்க சொல்லப்பட இவங்க பதில் சொல்கிறது, குறுக்க பேசி சம்மந்தமே நம்ம ஆஜராகி பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிருந்தாங்க. இதனால் அனைவருடைய நட்புறவு குறைந்து விடுகிறது, அனைவருடைய அன்பு கெட்டு போகிறது, உயிர் வழியில் கூட உண்டாகிறது. தேவையில்லாத விஷயத்தினால மன வருத்தங்களும் கசப்புகளும் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது. இதையெல்லாம் போக்கும்படியாகத்தான் அவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவையில்லாத விஷயத்தை தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டோம்னா நாயின் நாயின் காதை பிடிச்சிருந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. இங்கே இந்த தமிழ் வேதாங்கத்தில் பரிசுத்தத்தில் இப்படி போட்டிருக்குது. அதே இல்லை, நல்ல ஆங்கில மொழிபெயர்ப்புல வெறி நாயின் வாழை பிடித்திருக்கிறவனா இருக்கின்றது. வாழை பிடிச்சது தான் ஆபத்து தான், நாயினுடைய காதை பிடிச்சது தான் ஆபத்து தான், பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காலம் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்று சொன்னால், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நாம் தலையிடவோ பேசவோ செயல்படவோ கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேலையாலும் சரி, அல்லது மற்ற காரியமும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டை தாண்டக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சிந்திக்கக்கூடாது, அது மாரி சிந்திக்கக்கூடாது, அந்த காரியத்தை தாண்டி எதையும் செய்யவோ யோசிக்கக்கூடாது. அப்படி வீண் காரியங்களை செய்து யோசிக்கும் பொழுது தலையிடும்போது என்ன உண்டாகுனா பிரச்சனை ஏற்படும். இதனால் சமாதானக்கேடு உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும், தேவநாமம் தூஷிக்கப்படும். ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்தவர்களாக செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை தாண்டி எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாதபடிக்கு, குடும்பங்களில் உள்ள தலையிடாதபடிக்கு, கணவன் மனைவி விஷயத்தை தலையிடாதபடிக்கு, மற்ற கொடுக்கல் வாங்கல் காரியத்தை தலையிடாதபடிக்கு, மற்றவர்களுக்கு பிணையாக இணைக்கக்கூடிய விஷயங்களை தலையிடாதபடிக்கு கவனமாக இருந்து தங்களை காத்துக்கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.